ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 20/4/2025 விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சப்தமி திதி, பூராடம் நட்சத்திரம், பத்திரை கரணம், சித்த யோகம் பின் அமிர்த யோகம் கூடிய நாள். சூலம் மேற்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். பொதுவாக ராசி பலனில் நம்ம வார ராசி பலன் பார்க்குறோம். அதில் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட கோட்சார பலன்கள் இருக்குங்கிறத பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஆன்மீக நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா? முக்கியமான ஆன்மீக நிகழ்வுகள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நடராஜர் அபிஷேகம், சித்திரை திருவோணம். வெள்ளிக்கிழமை பிரதோஷம் இருக்குது. ஏன்னா இப்போ பிரதோஷம் எல்லா பக்கமும் நல்லா வழிபாடு நடத்தப்படுது. ஆரம்பத்துலலாம் இந்த மாதிரி இல்லை. ஏன்னா அதனுடைய பலன் தெரிஞ்சதுனால தான். பிரதோஷ வழிபாடு சகல தோஷங்களையும் நீக்கும். தோஷம் ஏன் ஏற்படுது? தவறு செய்கிறதுனால ஏற்படுது. அப்போ அந்த தவறை திரும்ப செய்யலாமா? செய்யக்கூடாது. ஆக பிரதோஷ வழிபாடு செய்கிறது போக வாழ்வில் தவறுகளையும் பிறர் துன்பப்படக்கூடிய நிலைகளையும் செய்யாமல் இருக்கணும். அதாவது திட்டமிட்டு ஒருத்தருக்கு இடையூறு பண்ணாமல் இருக்கிறது தோஷத்தை உருவாக்காது. அதோட அப்படி ஏதாவது முன் ஜென்மத்திலேயோ முன்னோர்களோ செய்திருந்தால் பிரதோஷ வழிபாடு விரதம் இருந்து மாலை 4:30 to 6 பிரதட்சணமாக 3 முறை, அப்பிரதட்சணமாக 3 முறை சிவன் அம்மனோடு சேர்த்து வழிபட்டால் நற்பலன்கள் இருக்குது. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் இந்த வாரத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நீங்கள் உங்கள் ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா, திசா புத்தி எல்லாம் என்ன நடக்குது, எப்படி இருக்கும் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா 9842236995 என்னோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், நேம் அனுப்பிச்சிட்டு, அதே நம்பர் தான் கூகுள் பே நம்பர். அதுக்கு ஒரு அமௌண்ட்டு நான் சொல்லுவேன். அது போட்டால் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சிட்டோம்னா நம்ம போகிற ரூட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம்னா ஒரு கைடு மாதிரி தான். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஒரு தொழில் பண்ண போகிறோம், பெரிய லெவலில் கடன் வாங்க போகிறோன்னா அது எப்படி அந்த நிலைகளுக்கு கிரகங்கள் ஒத்துழைக்குமான்னு தெரிஞ்சிட்டோம்னா ஜெயிக்கலாம். சும்மா கண்ணை மூடிட்டு போகிறத விட தெரிஞ்சிட்டு போகிறது நல்லதுங்கிற அடிப்படையில் ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் மிகச்சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கும். அது தவிர நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். பொருத்தம் பார்க்கணும்னா கூட நீங்கள் 2 பேர்த்தோட ஆண் பெண் 2 பேர்த்தோட டேட் ஆஃப் பர்த் டைம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் பார்த்து அனுப்பிச்சிடுவேன். ஃபோன்லேயே பேசிக்கலாம் டவுட்ஸ் இருந்தால். இனி இந்த வார கிரக நிலைகள் பார்க்கும்போது சூரியன் மேசத்தில் உச்சமாக இருக்குது, சந்திரன் தனுசில் சமநிலை, செவ்வாய் கடகத்தில் நீசம், புதன் மீனத்தில் நீசம், குரு ரிஷபத்தில் பகை, சுக்கிரன் மீனத்தில் உச்சம், சனி மீனத்தில் சமம் திருக்கணிதப்படி, ராகு மீனத்தில் நட்பு, கேது கன்னியில் நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை திருக்கணித பஞ்சாங்கப்படி வானமண்டலத்தில் இருக்குது. ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் வானமண்டலத்தில் இருக்குது. இந்த வாரம் சந்திராசிரமம் எந்தெந்த ராசிக்கு வரும்னா, ரிஷபத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையும், மிதுனத்துக்கு திங்கள் செவ்வாயும், கடகத்துக்கு புதன் வியாழனும், சிம்மத்துக்கு வெள்ளி சனியும். இந்த சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிற காலத்தில் போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல் கவனம். முக்கியமாக சனியும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எதிலும் கொஞ்சம் முன் யோசனையும் கவனமும் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறதும் நல்லது. அதுபோக திசாபுத்தியும் முக்கியம். அஷ்டம சனினா கெடுத்துரும், 7.5 சனினா கெடுத்துரும், இல்லை அதுலேயும் நல்லா இருக்காங்க. அது திசாபுத்தி பார்க்கணும். முக்கியமாக யோகர்களுடைய திசாபுத்தி நடக்கிறவங்கள ஒன்றும் பண்ணாது. பலவீனமானவங்களுடைய திசாபுத்தி நடக்கும்போது பலவீனமான கோச்சாரம் பாதிக்கும். நடந்து போகிறவங்களுக்கு இருட்டு பாதிக்கும்.
காரில் போகிறவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்கிற மாதிரி. இனி இந்த வார ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசிக்கான ராசி பலன். அசுவனி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் நீசமாக தான் இருக்கார். ராசி அதிபதி பலவீனப்படும் போது எந்த ஒரு காரியத்தையும் நம் தாமதப்படுத்தும்னு சொல்கிறத விட நாம் தாமதப்படுத்துவோம். அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவோம். அந்த வேகமான செயல்பாடு இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் முடிக்க இயலும். ஆனால் அதே சமயம் திட்டமிட்டு வேகப்படுத்தணும். திட்டமிடாமல் வேகப்படுத்தக்கூடாது. சில விஷயங்கள் யோசித்து செய்யணும், எல்லா விஷயங்களும் யோசித்து செய்யணும். ஆனால் சில விஷயங்களை உடனே முடிவெடுக்கணும். அந்த வகையில் பூமி சம்பந்தப்பட்ட 4ஆம் இடம்னா பூமி, இடம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும். குரு நல்லிடத்தில் இருக்கிறதுனால குருவை போன்றவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். இந்த வார கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். உங்களுக்கு குரு கல்விக்கு உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது சொல்லிக் கொடுப்பார், அதுக்கு முன்னுக்கு வருவார். அதனால் புரியாத விஷயங்கள் புரியும். மொத்தமாக 100 பேரோடு சொல்லிக் கொடுக்கும்போது புரியாத விஷயம் தனித்து சொல்லிக் கொடுக்கும்போது புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். சுக்கிரன் பலம் பெற்றிருக்கிறதுனால மனைவியால் நன்மை ஏற்படும். 7.5 சனி இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் பைரவர். அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதி லாபத்தில் இருக்குது, சனி லாபத்தில் இருக்குது, ராகு லாபத்தில் இருக்குது, புதன் லாபத்தில் இருக்குது. நல்லாவே இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு செவ்வாய் கூட 3ஆம் இடத்துல துணிச்சலை கொடுக்குது. ஆக கிரக நிலைகள் எல்லாமே சாதகமாக இருந்தாலும் சந்திரனுடைய போக்கு முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அஷ்டமத்தில் இருக்கும். கொஞ்சம் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து நிதானித்து செயல்பட்டால் இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் துர்க்கை அம்மன். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன் நீசமாகி நீசபங்கமாயிருக்கு. அங்கே உச்சனோடு சேர்ந்துருக்கு. அதனால் அறிவு விருத்தியாகும். வழிபாடுகள், அதாவது வெளியூர் பயணங்கள் ஆன்மீக பயணங்களாக இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் கூட ஆன்மீக பயணங்களாக இருக்கும். எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த ராசி பலன் பொருந்தும். அவங்க வழிபாடு வேறு இருந்தாலும் கிரக அமைப்புகள் எல்லாருக்கும் ஒன்று தான். பகல் ஒன்று தான், இரவு ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அந்த வழிபாட்டு முறைகளுக்காக அந்த சில அமைப்புகள். இப்போ இப்படி ஏர்டெல், பிஎஸ்என்எல் இப்படி ஒவ்வொன்றும் வேறு வேறு அலைக்கற்ற ஒளிபரப்பு கொடுக்குது. அந்த ஒளி அலைகளை நம்மளுக்கு கொடுக்குது. ஆனால் சேட்டலைட் ஒன்று தான், அதுலேருந்து தான் எடுத்து கொடுக்குதுங்கிற மாதிரி. சக்தி ஒன்று தான், அதுலேருந்து பிரித்து வேறு வேறு பேராக கொடுக்குதுங்கிற மாதிரி. மாவு ஒன்று தான், தோசை, இட்லி, பணியாரம் வேறு வேறு பண்ணிக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி இட்லிக்கு எண்ணெய் ஊற்ற மாட்டோம், தோசைக்கு எண்ணெய் ஊற்றுவோம், நெய்யும் கூட ஊற்றலாம். அப்படி ஒவ்வொரு இதுலேயும் ஒன்று. எல்லாமே அன்பை சொல்லக்கூடியது, மனிதனுடைய நலனை சொல்லக்கூடியது தான் மதங்கள். இப்போ அந்த வகையான நிலையில் அனைவருக்கும் பொருந்தும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு நல்லிடத்தில் இல்லாதனால பணப்பற்றாக்குறை மட்டும் இருக்கும். கொஞ்சம் கடன் இருக்கும். கடன் அடைபட மாட்டேங்குது சார், வட்டி மட்டும்தான் கட்ட முடியுதுன்னா வட்டியாவது கட்டிட்டு இருங்க. விரைவில் அதுக்கான மாற்றம் வரும். பரிகாரத்திலே பெரிய பரிகாரம் பொறுமையாக இருக்கிறது. நீங்கள் கஷ்டமாக இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க, மறுபடியும் உங்களுக்கு இஷ்டமானது நடக்கும். ஆனால் அதுக்கு பொறுத்து இருக்கணும். வாழ்க்கை பூரா கஷ்டமாகவே இருக்காது சார், அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்கள்கிட்ட எதிர்பார்ப்புகள் அதிகம், அல்லது நீங்கள் ஒவ்வொன்றையும் பின்விளைவில் சிந்தித்து செயல்படாத அமைப்புள்ளவங்களாக இருப்பீங்க. 20 கஷ்டப்பட்ட 60 கஷ்டப்பட்டால் அந்த மனிதன் அந்த 6 அறிவை பயன்படுத்தலைன்னு தான் சொல்ல முடியும். அந்த 6வது அறிவை பயன்படுத்தலைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் எல்லாருமே 90% பயன்படுத்துகிறாங்க, 10% பயன்படுத்துறது இல்லை. ஆனால் எதுவும் நடக்கலைன்னு சொல்கிறாங்க. நடக்கும், நடக்காமலாம் போகாது. வெடிஞ்சிருச்சு, பாறைக்கடி இருந்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்கும். வெளியே வந்து பாருங்கள், வெடிஞ்சிருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு வெடிஞ்சிரும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் அம்மன். அடுத்தது கடகராசி.
புனர்பூச 4ஆம் மாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சந்திரன். சந்திரனோட போக்கு இந்த வாரத்தில் எப்படி இருக்குன்னா, திங்கள் செவ்வாய் உங்களுக்கு சந்திரனுடைய போக்கு திங்கள் செவ்வாய்ங்கிறத விட புதன் வியாழன், உங்களுக்கு புதன் வியாழன் சந்திரன் அஷ்டமத்துக்கு வருவார். இந்த புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் போக்குவரத்து பேச்சுவார்த்தை கவனம் இருக்கணும். ஆனால் சனி அஷ்டமத்தை விட்டு போனது பரவாயில்லைங்க. வாக்கியப்படி இன்னும் போலின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அனுபவத்தில் பாருங்கள், தெரியும். எல்லாமே அனுபவம் தான். எனக்கு 27 வருஷம் அனுபவம் இருக்குது. அதில் பார்த்ததில் திருக்கணிதம் பலன் சொல்கிறதுக்கு கிரக பயிற்சிகளுக்கு துல்லியமாக இருக்குது. பெரும்பாலான ஜோதிடர்கள் 50%லேருந்து இப்போ 90% மாறிட்டாங்க திருக்கணிதத்துக்கு. இன்னும் 10% விரைவில் மாறிக்குவாங்க அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வாரத்தில் உங்களுக்கு புதன் வியாழன் போக்குவரத்து பேச்சுவார்த்தை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனச்சலனம் இல்லாமல் பார்த்துக்கணும். மற்றபடி குரு நல்லிடத்தில் இருக்குது. சுபகாரிய நிகழ்வுகள், கடன் அடைபடுறது, ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாகிறது, கடந்த காலத்தில் ஏதாவது அரியர்ஸ் இருந்தால் கிளியர் ஆகிறது, இல்லை ஒரு வருஷம் படிப்பே தடைபட்டுருச்சுன்னா திரும்ப அதுக்கான முயற்சி, வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, தொழில் திரும்ப வந்துட்டான்னு சொல்லு அப்படின்னு 4 பேர் சொல்கிற மாதிரி இருக்குது. பட்டமரம் பூத்து விட்டது அப்படின்னு ஒரு பாட்டு, என்னோடய பாட்டு கூட பழனிமலை முருகனுக்கு எழுதியிருக்கேன். பட்டமரம் பூத்து விட்டது, அந்த பாட்டு கேளுங்க, நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிரமங்களை கடந்து வந்திருக்கீங்க. ஆனாலும் சில பேருக்கு திசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு, குழந்தை கிடச்சிருக்கும், எல்லாம் இருந்தாலும் ஒரு நிறைவு இல்லாமல் இருக்கும். அந்த நிறைவு இந்த வாரம் கொடுக்கும் பாருங்கள். மகிழ்ச்சி படக்கூடிய வாரமாக இந்த வாரம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு மற்றவங்க எதிர்ப்பு தெரிவித்தவங்க கூட உங்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் எடுத்துக்கலாம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு பெருமாள். அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதம் இருக்கும். ராசி அதிபதி சூரியன். உங்கள் ராசி அதிபதி உச்சத்துக்கு போயிட்டார். மற்ற மிச்ச கிரகமெல்லாம் எப்படி இருந்த என்ன, ராசி அதிபதி உச்சத்தில் இருக்கார். அது எல்லாத்தையுமே சரி கட்டுவார். துணிச்சல் அதிகரிக்கும். உங்கள் பேச்சிலேயே துணிச்சல் அதிகரிக்கும். அதோட துணிஞ்ச ஒவ்வொரு காரியத்தை எடுப்பீங்க. ஒரு வேலை மாற்றம், ஒரு கல்வி சம்பந்தமாக ஒரு முயற்சி, ஒரு இடம் வீடு, ஒரு வரன் அமைகிறதுல கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா குரு நல்ல இடத்தில் இல்லாதனால அது வர மே 15க்கு அப்புறம் குரு பயிற்சி திருக்கணிதப்படி நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது சாதகமாகும். அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாமே தாமதப்படும். வெளியூர் பயணங்கள் சில தாமதங்கள் ஏற்படும், தடைபடாது. இந்த வாரம் அப்படி இருக்கும். ஆனால் வெள்ளி சனி மட்டும் போக்குவரத்து பேச்சுவார்த்தை கொஞ்சம் கூடுதல் கவனம். சனியும் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால. வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு தன்வந்திரி. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன். 9க்குடைய சுக்கிரனும் 10க்குடைய புதனும் ஒரு வீட்டில் இருக்குது. இது ஒரு சிறப்பு. இந்த சிறப்பு உங்களுக்கு இந்த கோட்சாரப்படி கிடைக்குது. அதனால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இறை அனுகூலம் பலப்படும். எங்கே போனீங்கன்னாலும் முன்னிறுத்தப்படுவீங்க. அந்த முன்னிறுத்தப்படக்கூடிய நிலைகள் எல்லாருக்கும் கிடைக்காது, எப்போதும் கிடைக்காது. அதுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். ஒரு திடீர் புகழ், வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பயணம் இப்படி இருக்கும். ஒரு நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியும். எதிர்ப்புகள் அடங்கும், எதிரிகள் அஞ்சுவாங்கன்னு சொல்லக்கூடிய நிலைகள் இருக்குது. வழக்கு ஒரு முடிவுக்கு வரும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு சிவபெருமான். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் பலமான நிலையில் இருக்குது. சனியோட போக்கு மிக அற்புதம். 6ல் சனி, லட்சுமி கடாட்சம், சத்ரு நாசம். அப்போது அது மீன சனி. மீன சனி பொதுவாகவே மனிதர்களுக்கு ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கும். உங்களுக்கும் ஆன்மீகத்து மேலே ஈடுபாடு அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் திடீர்னு அமையும். பணம் பெருமளவு கைக்கு வரும். எதிர்பாராத விதமாக கைக்கு வரும். விரைய நன்மைகள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்குற கோர்ஸ் கிடைக்கும். அரசியலில் முன்னிறுத்தப்படுவீங்க, முன்னுக்கு வருவீங்க வாழ்க்கையில். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக அம்மன். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி நீசம் பெற்றாலும்
திரிகோணத்தில் இருக்குது, அது கொஞ்சம் பரவாயில்ல. அஷ்டமத்தில் இருக்கிறதுக்கு திரிகோணம் பரவாயில்ல. குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குது, 7ஆம் இடத்துல இருக்கிறதும் பரவாயில்ல. சனி 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போனதும் பரவாயில்ல. ஆக இந்த வாரம் உங்களுக்கு சந்திரனுடைய போக்கும் அஷ்டமத்துக்கு எதுவும் வராதனால இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. அப்போது ஒவ்வொரு விஷயங்களிலும் நீங்கள் எடுக்கிற முயற்சி அது பலனளிக்கும். தடைபட்டு வந்த காரியங்கள் பலனளிக்கும். ஆனால் 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தில் சனி இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வகையில் சில பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள், வேறு பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்தான் செய்யும். அது சம்பந்தமாக கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மனக்கவலை, கொஞ்சம் சிரமங்கள், அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அதை வெல்ல இந்த வாரம் வந்து நீங்கள் முருகனை வந்து செவ்வாய்க்கிழமை எனக்கு செவ்வாயோட ஓரையில் 6 to 7 ஒரு அபிஷேகம் பண்ணி வழிபடுங்க. இந்த பலவீனங்களை அவர் சரி செய்வார், ராசி அதிபதி. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதை இருக்கு. ராசி அதிபதி குரு. இந்த ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறது. கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்குது, பணப்பற்றாக்குறை இருக்குது, உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவு இருக்கும். அதே சமயம் கடன் கொடுத்தது வராமல் வாங்கினது கொடுக்கறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது, தாமதமாகுன்னு கவலை இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட வகையான சில தொந்தரவுகள் வரக்கூடிய நாளில் சனி தாயாருக்கு உடல் பின்னி கொடுக்க பார்க்கும். கல்வி சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பங்களை கொடுக்கும். இருந்தாலும் சந்திரனோட போக்கு அற்புதமாக இருக்கிறதுனால இந்த வாரம் பலவீனங்கள் அகன்று பலன்கள் கூடும். சனி கிரகத்துக்குரிய குருவுக்குரிய வழிபாடு, சனிக்கிழமை வந்து பைரவரையும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியும் இந்த வாரத்தில் கும்பிட்டிங்கன்னா இந்த பலவீனங்கள் அகன்று நன்மை இருக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், கிரகங்கள் பலவீனப்படும் போது எதுவும் நம்மளை தேடி வராது, நாம் தேடி போனால் அந்த காரியம் வெற்றியாகும். ஆக இந்த வாரம் உங்களுடைய சுய முயற்சியால் காரியம் வெற்றியாகும். அடுத்தது வந்து மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த வார கிரக நிலைகளோட போக்கு மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னா, குரு அற்புதமான இடத்துல இருக்கு. 5ல் குரு, பொன்னவன் 5ல் இருடில் மன்னவன் போன்ற வாழ்வு. 3ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி, இதெல்லாம் சிறப்புக்குரிய இடம். ஆனால் 7ஆம் இடத்துல செவ்வாய் ராசி பார்க்குது. கொஞ்சம் அலைச்சல், சிரமங்கள், கண் எரிச்சல் இது கொஞ்சம் இருக்குது. உடம்பு கொஞ்சம் உஷ்ணம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். சகோதர வகையோட சில சங்கடமான பேச்சு வரக்கூடும். பொறுத்து போனால் யாரும் நம்ம வெறுத்து போக மாட்டாங்க. அந்த வகையில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களுக்கு கிரக மாற்றங்கள் நமக்கு கை கொடுக்கும்னு நாம் கொஞ்சம் பொறுத்து இருந்தால் எல்லாம் நல்லதே நடக்கும். பரிகாரத்திலே பெரிய பரிகாரம் பொறுத்து இருக்கிறது. இப்போ அந்த வகையான நிலையில் ஆனாலும் சுக்கிரனும் புதனும் 9 10 ஒரு வீட்டில் இருக்குது. தெய்வ அனுகூலம் இருக்குது, எதிர்பாராத நன்மைகள், பிரபலமானவங்க, பெரிய விஐபிகளோட சந்திப்பு, திடீர் பதவி யோகம், திருமண வாய்ப்பு, முடிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் ரொம்ப நாள் எல்லாம் வந்து கிடைக்கிறது. கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். ஏதாவது ஏமாந்துருந்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு சில விஷயங்களில் ஏமாந்துருப்பீங்க, அதை இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதனால் நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லேருந்து தப்பிச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. சில பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பிரச்சனைகளும் சிலது நன்மைக்குங்கிற மாதிரி சிலருக்கு இருக்கும். அதுபோல் இருக்குது இந்த வாரம். ஆக உங்களுடைய முயற்சி ஒவ்வொன்றும் முழுமையான பலன்களை தரக்கூடிய வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு பெருமாள். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1 2 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு வாக்கில் சனி, ஆனால் ஜென்மத்தை விட்டு போனது பரவாயில்ல. வாக்கில் சனின்னா பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் மென்மையாக இருக்கணும். நல்லது சொல்ல போய் பிரச்சனைகளை சில பேர் சந்திச்சுக்குவாங்க. சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல தான் சொல்லணும். பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பேச்சு அப்படித்தான். ஒருத்தருடைய கேரக்டரை தெரிஞ்சு நம்ம பேசணும். நல்ல விஷயமே சொன்னாலும் அவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஆனால் உடல் ஆரோக்கியம் முதல் இருந்ததுக்கு இனி பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல. இந்த 1 மாதமாகவே ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பலன்கள் மாறிட்டு வருது. கொஞ்சம் முன்னிலைப்படுத்தப்படுறீங்க.
அப்படி சொல்லலாம். சில பேருக்கு திருமணம் போன்ற காரியத்துக்குரிய வாய்ப்புகள் தென்படும். வரண முடிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்வியிலிருந்து வந்த அரியர்ஸ் கிளியர் ஆகும். குழந்தை பாக்கியம் அதுக்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். வழக்குகள் பிரச்சனை பேசி தீர்க்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கும். விரைவில் அடுத்தடுத்து பெயர்ச்சி நிகழ்வுகள், அது குறிப்பாக குரு பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் பெட்டராக இருக்குன்னு குரு பயிற்சி பலன்கள் நீங்கள் நம்ம போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திரன் போகிற போக்கு பரவாயில்ல. 6ல் செவ்வாய் துணிச்சல் கொடுக்கும், எதிர்ப்புகளை வலுவிழக்க செய்யும். ஜென்மசனி விலகினது பரவாயில்ல. இந்த இந்த ஒரு மாதமாக கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் திருக்கணிதம் சரின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு வழிபாட்டுக்குரிய தெய்வமாக குலதெய்வம். அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கில் சந்திரன் நல்ல நிலையில் இருக்கார். சூரியன் வலுப்பெற்றிருக்கார். ஜென்மசனி ஜென்மராகுடைய பலவீனத்தை இதெல்லாம் சரி கட்டும். குரு நல்லிடத்தில் இல்லை, பற்றாக்குறை இருக்கும். கடந்த காலத்தில் நல்லிடத்தில் இருந்தபோது சம்பாதிச்சிருப்பீங்க, அது செலவாகும். கடன் வாங்க வேண்டியது இருக்காது. நமக்கு தேவைக்கு மேலே ஒன்று பண்ணும்போது தான் கடன் வாங்க வேண்டியது இருக்கும். அதாவது நல்ல மழை பெய்ந்த போது விதைச்செடுத்த தானியங்கள் வீட்டில் இருக்கும்போது வெயில் அடித்தா நம்ம விதைக்காட்டியும் அந்த இருக்கிற தானியங்களை சமைச்சு சாப்பிடலாம் இல்லையா? அந்த மாதிரி நல்ல நேரத்தில் சேமித்து வச்சா நல்லது அல்லாத நேரத்தில் அந்த சேமிப்பை பயன்படுத்திக்கலாம். நல்ல நேரத்தில் சேமிக்காமல் இருந்தால் நல்லது அல்லாத நேரத்தில் சிரமம் வரும். நீங்கள் புத்திசாலிங்க, நல்ல நேரத்தில் சேமிச்சிருப்பீங்க, இப்போ அதை பயன்படுத்திக்குவீங்கன்னு சொல்லக்கூடிய டைம். ஆக வரவு குறையும், செலவு அதிகரிக்கும்னா செலவு கட்டுப்படுத்தலாம். வரவு அதிகரிக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுக்கலாம். இறை வழிபாடும் சேர்த்துக்கலாம். இறை வழிபாட்டில் நீங்கள் பிரதோஷ விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு இந்த பலவீனங்கள் அனைத்தும் நீங்கி இந்த வாரம் சிறப்புக்குரிய பலனை கொடுக்கும். நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் எழுத்தாளர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.